இந்த 5 நபர்களை அவமதிப்பது மிகப்பெரிய பாவமாம். வாங்க யார் யார் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்டைய இந்தியாவின் போற்றத்தக்க அறிஞரான சாணக்கியர் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆழ்ந்த ஞானத்தைக் கொண்டிருந்தார். சாணக்கிய நீதி என்று அழைக்கப்படும் அவரது புகழ்பெற்ற நூல் அவரது பரந்த அனுபவங்களின் அடிப்படையில் விலைமதிப்பற்ற வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. சாணக்கிய நீதியின் 7வது அத்தியாயத்தின் 6வது சுலோகத்தில் குறிப்பிட்ட சிலரை மதிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்களை அவமதிப்பதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் சாணக்கியர் வலியுறுத்துகிறார். இந்த பதிவில் யாரையெல்லாம் அவமதிக்கக் கூடாது என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். நெருப்பு. பஞ்சபூதங்களில் ஒன்றான தூய்மை மற்றும் மாற்றத்தின் குறியீடாக திகழும் நெருப்பு உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் புனிதமான இடத்தை பெற்றுள்ளது. இந்து வழிபாட்டு முறைகளில் நெருப்பு ஒரு தெய்வமாகவே போற்றப்படுகிறது. நெருப்பை அவமதிப்பதோ அல்லது அதை இழிவுபடுத்துவதோ ஒரு பெரும் பிழையாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது தெய்வீகத்துடனான நமது பிணைப்பை குறைப்பதோடு இயற்கையையும் அவமதிப்பதாக கருதப்படுகிறது. ஆசிரியர். ஆசிரியர்கள் அல்லது குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் நம் வாழ்வை வடிவமைப்பதில் ஈடு இணையற்ற பங்காற்றுகின்றனர். அவர்கள் அறிவையும் வழிகாட்டுதலையும் நன்னெறிகளையும் புகட்டி நம் திறமையையும் வாழ்க்கையின் பாதையையும் செதுக்குகிறார்கள். ஒரு ஆசிரியரை அவமதிப்பதோ அல்லது அவரிடம் மரியாதையின்றி நடந்து கொள்வதோ அவர்களின் முக்கியத்துவத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் சொந்த வளர்ச்சிக்கும் ஞானம் பெறுவதற்கும் தடையாகவும் அமைகிறது. மேலும் அவர்களை அவமதிப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. பெண்கள். பெண்களே ஒரு வீட்டின் லட்சுமி தேவியாக கருதப்படுகிறார். பெண்கள் தெய்வீக அருளையும் வலிமையையும் தன்னுள் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள் சாஸ்திரங்களில் கருதப்படுகிறார்கள். அவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள், உயிரை சுமப்பவர்கள் மற்றும் ஞானத்தின் காப்பாளர்கள் ஆவர். பெண்களை அவமதிப்பதோ அல்லது இழிவுபடுத்துவதோ ஒரு பெரும் பாவமாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது பெண்மையின் புனிதத்தன்மையை களங்கப்படுத்துவதுடன் வாழ்வியல் இணக்கமான சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பசு. பல்வேறு கலாச்சாரங்களில் பசு தெய்வீகம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக போற்றப்படுகிறது. இது தூய்மை, வாழ்வாதாரம் மற்றும் செழிப்பை பிரதிபலிக்கிறது. பசுவை துன்புறுத்துவதோ அல்லது அவமதிப்பதோ ஒரு பெரும் பாவமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது இயற்கையான சமநிலையை சீர்குலைப்பதோடு செழிப்பு மற்றும் கடவுளின் ஆசி போன்ற நேர்மறை விஷயங்கள் நம் வாழ்வில் நிகழாமல் தடுக்கிறது. குழந்தைகள். குழந்தைகள் தூய்மை, ஆர்வம் மற்றும் அளவிலாத ஆற்றலின் வடிவமாக திகழ்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சிக்கும் உத்வேகத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார்கள். குழந்தைகளை அவமதிப்பதோ அல்லது துன்புறுத்துவதோ அவர்களின் இயல்பான வளர்ச்சியை சீர்குலைத்து அவர்களின் தெய்வீக ஆற்றலை உணர்வதை தடுக்கிறது. குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்பது அவர்கள் எதிர்காலத்தில் வளர்ந்து சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்க வழிவகுக்கிறது. Thanks for watching.